இன்னைக்கு எபிசோட்ல கோபி அவங்க அம்மா கிட்ட நீங்க தான் தேவையில்லாம கோவப்படுறீங்க, சண்டை போடுறீங்கன்னு சொல்றாரு. மொதல் பிசினஸ் சரியா போகாம இழுத்து மூடிட்டு இப்பதான் ரெண்டாவதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், டெலிவரியில ப்ராப்ளம். நீங்க போன் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. சரி, இன்னைக்கு கிச்சனுக்கு கூட்டிட்டு போனா அங்கேயும் பிரச்சனை பண்றீங்க. என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. பாட்டியும் நான் இங்க இருக்கிறது தானே பிரச்சனை, நான் கிளம்புறேன்னு சொல்லி பூட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கோபியை நம்பி அந்த வீட்டுக்கு போகாதேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை கேட்காம நான் தான் இங்க வந்தேன். இப்போ அந்த வீட்டுக்கு போனா உங்க அப்பா கூட சிரிப்பாரு, நான் ஏதாவது முதியோர் இல்லத்துல போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்றாங்க. கோபியும் ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன், நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. அப்புறம் பாட்டியும் நான் எங்கேயும் போகலன்னு சொல்றாங்க. கோபி சோகமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு ராதிகா காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அத்தையை இந்த வீட்டுல இருந்து அனுப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. கோபி ராதிகா கிட்ட இதெல்லாம் நீயா யோசிக்கிறியா இல்ல உன் அம்மா சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேக்குறாரு. அப்புறம் என் அம்மா என் கூட இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. பாக்யா அவங்க வீட்டுல பழனிசாமி சார் சொன்னதாலதான் பார்க்கு சமைக்கிற ஆர்டரை எடுத்தேன், என்ன நடக்க போகுதோ தெரியலன்னு சொல்றாங்க. எழிலும் தாத்தாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா பாக்யா அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. வீட்டு வேலையெல்லாம் அமிர்தாவை பாத்துக்க சொல்றாங்க. அப்புறம் ஜெனி கோச்சுப்பான்னு அவளுக்கு 2 வேலையை கொடுக்குறாங்க. ஈஸ்வரி பாட்டி அவங்க ரூம்ல சோகமா படுத்திருக்காங்க. கோபி அவங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு போறாரு. பாட்டி கோபி கிட்ட நீ உன் வேலையில நல்லா வரணும்னு நினைக்கிறவனா, ஆனா நீ உன் வேலையில பிரச்சனை வர்றதுக்கு நான் ஒரு காரணம்னு சொல்லிட்டேன்னு ஃபீல் பண்றாங்க. கோபியும் நேத்து ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்றாரு. நான் சாப்பிட டிஃபன் ஏதாவது ரெடி பண்றேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ராதிகா கோபி கிட்ட நேத்து கிச்சன்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. கேர்லெஸ்ஸா இருந்து பிசினஸ இல்லாம பண்ணிடாதீங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. இதுல என்னால எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் நான் சரி பண்ணதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பிசினஸ மட்டும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.